Hello students, 10th standard English medium students. Today classல உங்களுக்கு social science, அதாவது social scienceல கண்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக 10 lesson, ஜியோகிராஃபி 7 lesson, civics 5 lesson அண்ட் எக்கனாமிக்ஸ் 5 lesson இருக்குது. அதில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் அந்த லெசன் தான் டுடே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்டு இட்ஸ் ஆஃப்டர் மேத் அப்படின்ட்டு ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்குறாங்க. நடத்தும்போது டெக்ஸ்ட் புக் இருந்தாக்கா எடுத்து வச்சு பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு அண்ட் இட் ஆஃப்டர் மேத் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதையும் படித்து பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரோடக்ஷன். 1914 is a turning point in world history. The political and social processes that began in 1789 culminated in the First World War that broke out that year and decisively shaped the course of 20th century. Historians therefore call this as the long 19th century. This was the first industrial war that drove on the economic resources of the entire world and also affected large section of the civilian population. The political map of the world war redrawn. Three major empires lay shattered by the end of the war: Germany, Austria-Hungary and Ottomans. The biggest outcome of the war, the Russian Revolution. It was a unique event as well as the first revolution of its kind in world history. For the first time, countries tried to bring about world peace through the League of Nations. In this lesson, we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including the Russian Revolution and the formation an international peace organization, namely the League of Nations. இந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, 1914 வந்து பார்த்துக்கிட்டோம்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 1789 ஸ்டார்ட் பண்ணது 1914 வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாராக, முதல் உலக போராக வெடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரில் வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் சில நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடுகளாக மாறிச்சு. அதில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஆட்டோமன்ஸ் அப்படின்ட்டு 3 தான் பிரிஞ்சாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ரஷ்யன் ரிவால்யூஷன் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக உருவானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரஷ்யன் ரிவால்யூஷன் மூலமாக அந்த லீக் ஆஃப் நேஷன் பன்னாட்டு சங்கமும் உருவாக்கப்பட்டது. இன்னுமே யாரும் வந்து ஃபைட் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். நெக்ஸ்ட் 1.1ல் ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். அப்படின்னா காலனி ஆதிக்க போட்டி, ஒரு நாடு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டாங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். த எய்ம் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரி வாஸ் to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamship and other such undertaking. Revolution in the means of communication and transportation in the latter half of the 19th century facilitated the process of the European expansions in Africa and other places. பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஃபைட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ட்ரேடை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. A striking features of 19th century was that Europe emerged as a dominant power while Asia and Africa. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம்னாக்கா ஏசியாவையும் ஆஃப்ரிக்காவையும் தான் டார்கெட் பண்ணி அங்கே வந்து காலனைஸ்டு அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். வித்தின் யூரோப், இங்கிலாந்து held a pre-eminent position as the world leader of capitalism.
An ever-growing demand for market and raw material made the capitalist power race around the world for expanding their empire for exploitation. காலனி ஆதிக்க போட்டினால ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு ஆப்பிரிக்காவையும் ஏசியாவையும் இந்த 2 காண்டினென்ட்டையும் குறி வச்சு என்னென்னு பண்ணுறாங்க, யூரோப்பிய நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க பொருள்கள்லாம் கொண்டு அங்கே கொண்டு விற்கிறாங்க, அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம். ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம்னா முற்றுரிமை முழுவதும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றது தான். ஆஃப்டர் 1817 த அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்டு ஃபைனான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் த மார்க்கெட் ஃபார் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் which was an essential characteristics of imperialisms became evident in the latter half 19th century. The old ideas of free trade collapsed. There were trusts in the USA and cartel in Germany. அதுக்கு நெக்ஸ்ட் ஒன், a trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price that commodity to its own advantage. என்ன இல்லைன்னா, கூட்டு நிறுவனம் என்பது பொருட்களை உற்பத்தி செஞ்சு விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழில்சார் நிறுவனமாகும். தனக்கு தன்மை பயக்கும் விதத்தில் பொருட்களின் விநியோகம், விலை ஆகியவற்றின் மீது அந்நிறுவனம் அதிக கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி 1817 மோனோபாலி கேபிட்டலிசம் ஏற்பட்டது. The next one, imperialism and its essential characteristics. இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியம்னாக்கா ஒரு வலிமை மிகுந்த நாடு. உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்கா வந்து ஒரு ஈரான், ஈராக் இந்த நாடுகளெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்லேவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஏகாதிபத்தியம். இப்போ அமெரிக்காலாம் ஏகாதிபத்திய நாடு அப்படின்னு சொல்லலாம். The first one, capitalism inevitably led the imperialism. According to the Lenin, imperialism is the highest stage of capitalism. Besides being a market for surplus goods, colonies served another purpose. Imperialism was not just about colonies, it became a total system, the logic of which was total militarizations and total war அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாளித்துவம் தவிர்த்து இயலாமல் ஏகாதிபத்தியத்துக்கு இட்டு செல்கிறது. முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம்னா ரஷ்யாவுடைய தலைவர், அப்போ இருந்த தலைவர், லீடர், த கிரேட் லீடர் லெனின் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The next one, rivalry. The first one, next one 1.2ல rivalry of great powers அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா வல்லரசுகளின் போட்டி. வல்லரசு நாடுகள்னாக்கா அப்போ 19th centuryயில் வல்லரசு நாடுகள் யூரோப்புனாக்கா யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு இங்கிலாந்து, இட்டாலி, போர்ச்சுகல், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடுகளாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டி வந்துச்சு, நீ பெரியவங்களா நாங்கள் பெரியவங்களான்னு. இந்த 19th century யூரோப்பியன் பவர்ஸ் had colonized many other countries by 1880. Most of the Asian countries had been colonized. Only Africa was left. The occupation, divisions and colonization of Africa took place from 1881 to 1914. After 1870, England, France, Belgium, Italy and Germany joined in the scramble of colonies அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா 1817 வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனி ஆதிக்க போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோன்னா அதாவது யூரோப்பில் உள்ள மற்ற நாடுகள் தான் வந்து மற்ற இந்த ஆப்பிரிக்கா, ஏசியாவெல்லாம் வந்து அங்கே உள்ள இடங்களெல்லாம் சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி அப்புறம் 1817 வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம்லாம் அதில் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கிளாஸஸ் அமாங்கஸ்ட் கிரேட் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்பைட் த லீட் இன் த இண்டஸ்ட்ரியல் growth and control of the vast empire, England was not satisfied. England was in the competition with the Germany and the United States with the producing cheaper manufactured goods and thus capturing England's markets. National rivalry led to the frequent clashes between these great powers, Asia, Africa and
யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லரசு போட்டிகள் இடையேயான மோதல்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சி அவங்களுக்குள்ளறிய போட்டி ஏற்பட்டு மார்க்கெட்டை யார் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டோன்னாக்கா ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ஏஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசியாவில் ஜப்பானின் எழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் ஏசியா ஜப்பான் டூரிங் திஸ் பீரியட் Meiji era from 1867 to 1912, imitating Western nation had become their equal in many respects, though the outlook of the rulers still remained feudal. Japan took Western education and machinery, which a modern army and navy. Japan had emerged as an advanced industrialized power. In 1894, she forced war on China. The crushing defeat the China by the Little Japan in the Chino-Japanese War 1894 to 1895 surprised the world. Despite the warning of the three great powers, Russia, Germany and France, Japan annexed the Liaoning Peninsula with Port Arthur by action. Japan proved that it was the strongest nation of the East Asia. Japan, however, in view of the pressure mounted by European powers, soon have its claim over Port Arthur. Russia took advantage of this and sent a large army Manchuria. Japan entered in an alliance with England in 1902 and demanded that Russia withdraw troops from Manchuria. Russia underestimated Japan in 1904. The war began between the two countries. In the Russia-Japan war, Japan defeated Russia, got back Port Arthur. After this war, entered the circle of great powers. ஜப்பான் வந்து இந்த போரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் ஆம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஜப்பான் வந்து 1905 வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் நேஷனாக மாறிருக்கு அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் காலனைசேஷன் அண்ட் இட் ஃபால் அவுட். 1879 barely 10% of Africa was under European rule. By 1900 practically the மேப் பாருங்கள். இந்த மேப்பை ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேப்புக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. இந்த மேப்பை நீங்கள் புக் வச்சுருந்தாக்கா கொஞ்சம் கிளியராக குறித்து பார்த்துருங்க. The whole of Africa was colonized. Britain, France and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. Britain, France, Russia and Germany also established sphere of influence in China. China வந்து மற்ற நாடுகள் வந்து ரொம்ப அடிமைப்படுத்தினாங்க. Japan took over Korea and Taiwan. France conquered Indochina. US took the Philippines from Spain and Britain and Russia agreed the partitions Iran. The first European attempt to carve out the colonies Africa resulted in the bloody battles. The French had to fight the long and bitter war to conquer Algeria and Senegal. The British lost the Zulus 1879 and the Sudanese army 1884. The Italian army suffered the devastating defeat at the hands and the Ethiopian army Adowa 1896. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா காலனிகள் அமைக்கப்படுதலும் அதன் விளைவுகளும். இந்த 1876 ஆப்பிரிக்கா 10% மட்டுமே ஐரோப்பா கண்டத்தில் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டோன்னாக்கா 1900 வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒட்டு மொத்தமாகவே வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டாபிக் வந்து 1.3 காஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் வார் ஃபர்ஸ்ட். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.